பீஸ் 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 இல்லை, பீஸ் ஆக்கிருமே, அந்த பீஸ் கிடையாது. அமைதி அமைதி அமைதி. ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? பீஸ் பிளான் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ட்ரம்ப் அவர்கள், புட்டின் அவர்கள், ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த பேச்சுவார்த்தை என்ன ஆனது? அதுக்கான முக்கியமான ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கிறது. மெர்ஸ் இங்கே வாப்பா, அப்பெல்லாம் போகக்கூடாது, இந்த பேச்சுவார்த்தை விட்டுலாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மெர்ஸ் அவர்கள்லாம் பிடிச்சி இழுத்து வச்சிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ட்ரம்ப் அவர்கள் இப்படி பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு புட்டின் அவர்கள் ரஷ்யாவினுடைய படை என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? அதை தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? புட்டினுடைய பீஸ் பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்னா அவர் செம்மையாக கிளாரிட்டியாக பேசணும். அதே மாதிரி தான் நம்ம ஆஃபீஸில் நாம் செம்மையாக இங்கிலீஷில் பேசி நம்முடைய ஐடியாவை சொன்னால் தான் நம்ம வேல்யூ மிக்க ஒரு மனிதராக இருக்க முடியும். அப்படி இல்லைனா கொஞ்சம் டவுட் தான். இப்படிப்பட்ட இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மை இங்கிலீஷ் நாட் குட் இன் ஆஃபீஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹவு இம்ப்ரூவிங் இட். நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல மிஸ்டேக் இருக்கு, அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. மை இங்கிலீஷ் இஸ் நாட் குட் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மை ஆஃபீஸ், ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ் இட்? இது புரிஞ்சுதா? பாத்தீங்களா, நான் தப்பா சொன்ன சென்டென்ஸுக்கு இன்ஸ்டன்டா கரெக்ஷனை கொடுத்துருச்சு. இதே மாதிரி இதுல தமிழ்ல பேசி கிராமர், வொகாபுலரி, ப்ரொனன்சியேஷன் இப்படின்னு சொல்ற இங்கிலீஷ்னுடைய ஸ்கில்ஸை உங்களால டெவலப் பண்ண முடியும். நிறைய பேர் இங்கிலீஷை கத்துக்கணும்னு சொல்லி கடைசியா போர் அடிக்குன்னு சொல்லி அதை விட்டுருவாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஓவர் கம் பண்றதுக்காக இதுல நிறைய ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. இன்னோவேட்டிவா இதை டிசைன் பண்ணிருக்கிறதுனால போரிங் இல்லாம ஸ்மார்ட்டா ஈஸியா நம்முடைய இங்கிலீஷை நம்மளால மேம்படுத்த முடியும். டெய்லி மினிமம் 15 நிமிஷம் இது கூட பண்ணாலே உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில் அப்படிங்கிறது சில வாரத்திலேயே இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால கண் கூட பார்க்கலாம். அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும். இமெயில், மெசேஜ் இதெல்லாம் டிராஃப்ட் பண்றதுக்கு தனியா ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுடைய டைம் கன்சியூம் அப்படிங்கறத இது ஈஸியா கம்மி பண்ணிரும். இதுதான் சூப்பர்னோவா ஏஐ. உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லியான இங்கிலீஷ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் இங்கிலீஷை நினைச்சு தயங்கி இருந்து நம்மளுடைய ஐடியாவை சொல்லாம நம்ம நிக்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ரொஃபஷனலா நம்ம பேக்ல வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். சோ இந்த தயக்கத்தை உடைக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி சூப்பர்னோவா ஏஐ கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு 75% டிஸ்கவுண்ட் வர கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கானது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. போக்ரோஸ்க் நோவோபோலிகா அப்படிங்கிற பகுதி, இந்த போக்ரோஸ் நோவோபோலிகா பகுதியில் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 71 இடத்துல தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. போக்ரோஸ் பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு சொன்னோம். லாஜிஸ்டிக் ஹப். அந்த லாஜிஸ்டிக் ஹப்பை டோட்டலாகவே இப்போ ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்த ஒட்டுமொத்தமாக சுற்றி வளைப்பதற்கான முயற்சிகளில் ரஷ்ய இராணுவ படைகள் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த போக்ரோஸ் பகுதி அப்படிங்கிறதுல தினசரி இன்றைக்கி நடந்த ஒரு 100% அட்டாக் இருந்துச்சுன்னா அதில் 80% அட்டாக் ரெண்டே டைரக்ஷன் தான். இந்த போக்ரோஸ்க் பகுதி மற்றும் இந்த நோவோபோலிவிகா அப்படிங்கிற அந்த பகுதி. இதை சொன்னதே உக்ரைனுடைய இராணுவம். அப்போ இந்த போக்ரோஸ் பகுதியை பாதுகாப்பதற்காக உக்ரைன் ராணுவம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய குட்டி படையை அங்கங்கே நிப்பாட்டி வச்சு ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் இடங்களில் சக்ஸஸ் கிடைச்சாலும் நிறைய இடங்களில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இன்னொரு செய்தியை ரஷ்ய ஊடகம் வெளியிடுகிறது. எஸ், உக்ரைன்கிட்ட போதுமான அளவுக்கு குண்டுகள் இல்லை. ஒருவேளை குண்டுகள் இருந்திருந்தது அப்படின்னா ஷெல்ஸு, அவங்க குண்டுகள் அப்படின்னு சொல்கிறதுல பீரங்கி ஷெல்ஸ், ஆர்ட்லரி இருக்குது, இது எல்லாத்தையுமே உள்ளடக்கி தான் சொல்கிறாங்க. போதுமான அளவுக்கு அவங்கக்கிட்ட குண்டுகள் இருந்திருந்தது என்றால் ரஷ்யாவினுடைய படை அவங்க அந்த ஃப்ரண்ட் லைன் இவ்வளோ ஸ்பீடாக எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர்லேருந்து 7 கிலோமீட்டர் அளவுக்கு ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குரூஷியலான டைம். இந்த குரூஷியலான டைம் அப்படின்னா என்ன? இப்போ மொத்தத்தில் செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிறது ஒன்று ரெடி பண்ணாங்க. இந்த செக்யூரிட்டி கேரண்டில் அமெரிக்கன், யூரோப்பியன், உக்ரைனியன் அப்படிங்கிற ஒரு கூட்டணியை போட்டு அதை மார்க்கோ ரூபியோ அவர்கள் தலைமையில் எல்லா நாடுகளுடைய இராணுவ படைகள் உக்ரைனுக்கு எதிராக போர் புரியும் அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி கேரண்டி நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க. கடைசியில் அமெரிக்காவினுடைய இராணுவம் இந்த செக்யூரிட்டி கேரண்டி காரணமாக உக்ரைனுக்குள்ளே களம் இறங்காது, செக்யூரிட்டி கேரண்டினா நாங்கள் வழி நடத்துவோம், ரஷ்யா ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போமே தவிர நாங்கள் இறங்கி அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லைங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்து உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்கா. இப்போ செக்யூரிட்டி கேரண்டிக்கு பிறகு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில் நேரடியாக ஜெலன்ஸ்கி அவர்கள் வாஷிங்டனுக்கு வெள்ளை மாளிகைக்கே போகிறாரு. வெள்ளை மாளிகைக்கு போய் ட்ரம்ப் அவர்களுடனும் அதே மாதிரி உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிற நாடுகளுடைய தலைவர்கள் ப்ளஸ் நாட்டோ தலைவர்கள் இவங்க எல்லாரோடையும் போட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த டிஸ்கஷனில் பெரிய அளவில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை எப்படி விதிப்பது அப்படிங்கிறத மட்டுமே முடிச்சுட்டு அடுத்த ரவுண்ட் மீட்டிங் இன்றைக்கி போட்டிருந்தாங்க. இந்த மீட்டிங்கில் ஜெர்மனியினுடைய சான்சலர் மெர்ஸ் அவர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ ஜெர்மனியினுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருக்கு தேவை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு தேவை.
ஏன்னா ஜெர்மனி ரஷ்யா இவங்க 2 பேரும் இணைந்து தான் பெரிய அளவில் இந்த நோர்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிற பைப்லைன் ப்ராஜெக்ட்லாம் இனிஷியேட் பண்ணாங்க. பல பில்லியன் அமெரிக்க டாலர் அந்த நோர்ட் ஸ்ட்ரீமில் கொட்டி கிடக்கு. இப்போ 2 நாடுகளுக்கு இடையே ஒரு அமைதி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கெல்லாம்? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். இந்த அமைதி ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? உலகத்தில் அமைதி நிலவும். ஆனால் இவ்வளோ நாள் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவை எதிர்த்து ரஷ்யாவினுடைய ஒவ்வொரு செய்கைக்கும் எதிராக நின்ற பல நாடுகள் ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோமே, அமெரிக்காவை நம்பி இப்படி மோசம் போயிட்டோமே, நாம் என்ன செஞ்சிடலாம், அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்து அமைதியாக திரும்புறதுக்கு முன்னாடி வாண்டடாக நாமளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும்ல இல்லையா? அந்த வாய்ப்பை ஜெர்மனி பயன்படுத்துவதற்கு ட்ரை பண்ணாங்க. ஜெர்மனியுடைய தலைவர்கள் எல்லாருமே ரஷ்யாவை பார்த்து பரவாயில்லையே, ரஷ்யா இவ்வளோ அமைதிக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் ஒத்துக்கிட்டாங்களே, நல்ல நாடு அப்படிங்கிற ஒரு பரப்புரையெல்லாம் செய்யப்பட்ட நேரத்தில் இதை ரொம்ப நேரமாக கவனிச்சுக்கிட்டே இருந்தார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதை பார்த்துட்டு இருந்தவர், எப்பா இப்படியே விட்டால் சரி வராது, வாடா ஜெர்மனி மெர்ஸு இங்கே வந்து இந்த மீட்டிங்கில் உன்னுடைய கருத்தை சொல்லு, அமெரிக்காவுக்கு ஆதரவாக நீ நிற்கிற அப்படிங்கிறத விட்டுட்டு உக்ரைனுக்கு ஆதரவாக இரு. உக்ரைனுக்கு எதிராக இப்போ புட்டின் அவர்கள் சரியாக அவருடைய பீஸ் பிளானை ரெடி பண்ணலன்னா என்ன செய்யலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நேரடியாக ஜெர்மனிட்டே கேட்டாங்க. ஜெர்மனி என்ன சொல்லுவாங்க? as usual, யூரோப் நாடுகளுக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்கிடவே முடியாது, எனவே நம்ம என்ன செய்யணும், பொருளாதார தடையை ரஷ்யாவுக்கு எதிராக போடணும், ஒருவேளை இந்த பீஸ் டீல் எதுவுமே சரியாகலை அப்படின்னா. ஸோ பீஸ் டீல் அப்படிங்கிறத பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ரஷ்யா சீஸ்ஃபயரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது இரண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, அமைதி பேச்சுவார்த்தை, அதில் போர் நிறுத்தம் அப்படிங்கிறத அறிவிக்கணும். ஆனால் ரஷ்யா கேட்குறது என்னென்னா, நீ சீஸ்ஃபயருக்கு தான் வருவ பீஸ் டீலுன்னு சொல்லிட்டு, எனக்கு தேவை சீஸ்ஃபயருங்கிறதே வேண்டாம், எனக்கு தேவை பீஸ் டீல் அப்படின்னு சொல்லி அவங்க கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. இல்லை மக்கா, நாங்களும் பீஸ் டீலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீட் சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் உபயோகித்திருந்தார். நீட் சைலன்ஸ்னால் பீஸ் டீல் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு அமைதி எங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு அமைதியில் ஆழமாக சிந்திச்சு நிறைய விஷயங்கள் எங்களால் சொல்ல முடியும். அதனால் போர் நிறுத்தத்தை அறிவித்து அதன் பிறகு பீஸ் டீலை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருந்தார். அதுக்கு தான் ரஷ்யா சொல்லிட்டாங்க, அப்படிலாம் கிடையாது, சைலன்ஸ்லாம் இல்லை, சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒட்டுமொத்தமாக பீஸ் டீல் அப்படிங்கிறத இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்து எனக்கு ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி, நேட்டோ எக்ஸ்பென்ஷன் கூடாது, அதே மாதிரி பிற நாடுகளுடைய படை உக்ரைனில் இருக்கக்கூடாது, அமெரிக்கா என்ன செய்யணும், உக்ரைன் என்ன செய்யக்கூடாது, அடுத்த நாடுகள் என்ன செய்யணும், ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் என்ன செய்யணும், லேண்ட் ஸ்வாப்பிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பல கண்டிஷனை போட்டு வெளுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் ப்ரீ அப்ரூவ்டாக இருந்த ட்ரம்ப் அவர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேக் அடிக்க ஆரம்பிச்சிருக்கார். அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் இப்போ என்ன செய்கிறாருன்னா, மேற்குலக நாடுகளுடைய அந்த படைபலத்தை அதிகப்படுத்துகிறார். செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்துட்டோம். நேற்று தான் உக்ரைன் என்ன செஞ்சாங்க, செக்யூரிட்டி கேரண்டி செய்யப்படுவதற்கான இராணுவ காம்போனன்ட் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கிட்டு இருந்தாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி உருவாக்கணும், பல நாட்டு இராணுவம் உள்ளே வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வழி நடத்த வேண்டும், யார் அதற்கான தலைவராக இருப்பார்கள், யார் அதனுடைய செய்தி தொடர்பாளராக இருப்பார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம நினச்ச மாதிரி இன்றைக்கி முடிவெடுத்து நாளைக்கு முடிஞ்சிற ப்ராசஸ்லாம் கிடையாது. இதையும் தாண்டி ரஷ்யா சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், we need peace deal, not a ceasefire. There is no gap between பீஸ் டீல் வர்சஸ் நெகோசியேஷன். நெகோசியேஷனும் இந்த பீஸ் டீலுக்கும் இடையே ஒரு கேப் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அங்கே யுத்தம் நடந்துட்டுருக்கு, அதனால் அதில் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்றைக்கி ஒரே நாளில் 71 காம்பேக்ட் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்கோன்னு சொல்லி உக்ரைனுடைய ஜெனரல் ஸ்டாஃப் அவருடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அடுத்ததாக ரொபோட்டிக் டேங்க், புதுசாக ஒரு டேங்க் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அந்த டேங்கினுடைய பேர் ஷட்ரம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஷட்ரம் அப்படிங்கிற இந்த டேங்க் தன்னிச்சாக செயல்படும் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய அளவில் இந்த பேட்டில் ஃபீல்டை அப்படியே மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2 நாடுகளும் மாற்றி மாற்றி தானியங்கி ரோபோட்ஸ், அது ட்ரோனாக இருக்கட்டும், ஆளில்லா படகுகளாக இருக்கட்டும், ரோபோட் டாக்ஸாக இருக்கட்டும், ரோபோட் லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இப்போ இதோ ரோபோட்டிக் டேங்குகளாக இருக்கட்டும், இது உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் பக்கத்துலேயே பஞ்சு மிட்டாய் கடை போட்டிருப்பாங்க. நம்ம 10 ரூபாய்க்கு பஞ்சு மிட்டாய் வேணும்னு கேட்டால் சீனியை போட்டு ஒரு கம்பையும் பிடிச்சி அதை சூடாக்கின உடனே அந்த பஞ்சு மிட்டாய் அப்படியே வரும், அதை எடுத்து தருவாங்கல்ல. அதே மாதிரி இப்போ உக்ரைனும் ரஷ்யாவும் என்ன செய்கிறாங்கன்னா, 10 ட்ரோன் வேணுமாப்பா அப்படின்னு சொல்லி பேட்டில் ஃபீல்டு, அங்கே பேட்டில் நடந்துகிட்ருக்கு, கிட்ட ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, அங்கே போய் 10 ட்ரோனுக்கு மெஷினரிஸ் எல்லாமே இருக்கும், மோட்டார் இருக்கும், விங்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் இருக்கும். 2.4 GHz ஸ்பீடா, இல்லை ஆப்டிக்கல் ஃபைபரா, இல்லை அப்படி இல்லைனா வேறு ஏதாவது எல்டியா, அந்த கம்யூனிகேஷன்லாம் வைக்க ப்ரீ டிஃபைன்டு போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ரீ டிஃபைன்டு போர்டை வைக்கிறாங்க, மோட்டரை கனெக்ட் பண்ணுறாங்க, டோட்டலாக ஒரு ரிமோட் கூட கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க, அதை அப்படியே மோல்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி லைவாக ட்ரோன்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க.
ஸோ எந்த அளவுக்கு பேட்டில் ஃபீல்டு என்ஹான்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ ட்ரோனை ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து தயாரிக்கிறதை விட்டுட்டு பேட்டில் ஃபீல்டுலேருந்தே தயாரிக்கிறாங்க. ஒரு ட்ரக்கு போதுமா, அந்த ட்ரக்கில் இருந்தே அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் ட்ரோன்ஸை உருவாக்கி ராணுவ வீரர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஃபஸ்ட் பர்சன் வியூ FPV ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரோன் ஒன்று அது என்ன செய்யும், அது நேராக போய் விழுந்துடும். அது ஒரு சூசைட் ட்ரோன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சூசைட் ட்ரோன் வந்து ஒரு தடவை அப்படியே போய் விழுந்துருச்சுன்னா அந்த ட்ரோன் முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்ககிட்ட இன்னொரு கண்ட்ரோலர் இருக்கும்ல, அந்த கண்ட்ரோலை வச்சு அடுத்த ட்ரோனை அது விழுந்த இடத்துலேருந்து மறுபடியும் அடுத்த அந்த ட்ரோனை வேறு அடுத்த இடத்துக்கு கண்டினியூ பண்ண வைக்கிறாங்களாம். ஸோ ஒரு ட்ரோன் விழுகுது, புது ட்ரோனை உள்ளக்க களமிறக்குறாங்க, அந்த ட்ரோன் அது விட்ட இடத்துலேருந்து தொடருது. இப்படின்னு சொல்லி இந்த ட்ரோனில் பெரிய என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ரோபோட்டிக்ஸ், அதில் நான் சொன்ன மாதிரி டேங்கு, ஆர்ட்டிலரி, இது எல்லாத்துலேயுமே இப்போ ரோபோட்டிக்ஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வரல இன்னும். நான் சொல்கிறது புரியுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஓகே, முன்னாடி 10 டேங்க் இருக்குது, லெஃப்ட்டில் 2 டேங்க் இருக்குது, என்னுடைய ஒரு டேங்க் யோசிக்குது, நான் எங்கே போகணும், 10 டேங்க் இருக்கிற இடத்துக்கா இல்லை 2 டேங்க் இருக்கிற இடத்துக்கா, நான் என்னால் இப்போ 2 டேங்க் தான் சமாளிக்க முடியும், போகலாம் 2 டேங்க் இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு சொல்லி தானாக முடிவெடுக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை இன்னும் இந்த மிலிட்ரியில் கம்ப்ளீட்டாக கொண்டு வரல. சில இடங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வந்துட்டாலும் இப்போதைக்கு வந்திருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் தான். அந்த இடத்துல மனிதர்கள் போக முடியாது, இல்லை மனித உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும், மனிதர்கள் ஊர்ந்து செல்ல முடியாது, மனிதர்களால் அதிக தூரம் பார்க்க முடியாது. இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்குலாம் இங்கே என்ன செய்கிறாங்க, ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ரஷ்யா பீஸ் டீல்னு பேசிட்டு இருந்தா கூட அவங்களுடைய ஜெரானியா இருக்குது பார்த்தீங்களா, ஜெரானியாவை பெர் மந்த் 6000 அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்ய போகிறாங்களாம், ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்களா. நான் சொன்னேன்ல, பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி 100கணக்கான ஆயில் டேங்கர்ஸ், ரஷ்யாவினுடைய ஆயில் டேங்கர்ஸ் இன்னைக்கு கருங்கடலை கடந்ததாக சொல்லப்படுகிறது. சொல்லப்போனால் பிளாக் சி முழுவதுமாகவே ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட் பெரிய அளவில் அவங்களுடைய ஆயிலை எப்போதும் போல் எந்த தடையும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. இதில் ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக மட்டும் கொக்கரிப்பது அப்படிங்கிறதுலாம் சுத்த வேஸ்ட் என்கிற தகவலும் இன்று வெளியாகி இருக்கிறது. ஷேடோ ஃப்ளீட் அப்படின்னு சொல்கிறத இன்னும் தடுக்கவே முடியல. கிரீக்கினுடைய சில கப்பல் நிறுவனங்கள் மட்டும் ரஷ்யாவினுடைய ஆயில் எங்களால் வாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுவுமே நேரடியாக சொல்லியிருக்காங்க, மறைமுகமாக கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஷேடோ ஃப்ளீட்டில் ஒரு அங்கமாக இருப்பார்கள். அப்போ ரஷ்யா கிரீக்கையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் பல நாடுகளையும் பயன்படுத்துவது இன்னொரு நாடுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி வெளி உலகத்துக்கு மீடியா முன்னாடி வந்து நிறைய பொய் பித்தலாட்டங்களை சொன்னாலும் கடைசியாக ரஷ்யாவினுடைய ஆயில் பல நாடுகளுக்கும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ரஷ்யா சொல்கிற மாதிரி பீஸ் டீல் மட்டும்தான் உருவாக வேண்டும், இடைப்பட்ட இடத்துல சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது இல்லை. வேறு நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் உக்ரைன் ராணுவத்துக்குள்ளேயோ இல்லாட்டி உக்ரைன் நாட்டுக்குள்ளேயோ போகக்கூடாது அப்படிங்கிறதும், இப்போ ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறத பெரிய அளவில் களமிறக்கிறார்கள் அப்படிங்கிறதும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. அதில் மோசவர்கள் பங்கெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதும் ரொம்ப சுட சுட வந்திருக்கக்கூடிய செய்திகள். இதே மாதிரி பல முக்கியமான அப்டேட்டை தெரிந்து கொள்வதற்கு வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐயில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் டைம், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், இதிலிருந்து ஈஸியாக ஸ்மார்ட்டாக இங்கிலீஷை கற்றுக்கிட இது ஒரு நல்ல வாய்ப்பு. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.